இன்றைக்கி நம்ம இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த May 15 to 21 குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம். கானகம் காடு. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம். கானகம் காடு. பிழையை நீக்கி எழுதுக. ஓர் அறிவு. இந்த உயிரெழுத்துக்கள் அறிவுங்கிறது உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. முதல் வர உயிரெழுத்துக்களை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் எழுதணும். மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒருன்னு எழுதணும். கேலேருந்து மற்ற மெய்யெழுத்துக்கள் முடிய ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒருன்னு எழுதணும். உயிரெழுத்தில் வந்துச்சுன்னா ஓர் அறிவு. இதுதான் கரெக்டானது. பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை படிப்பாள். நாளைங்கிறது எதிர்காலம், படிப்பாளுங்கிறது எதிர்காலத்தை சுற்றுது. இது கரெக்டு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று சென்றோம். முடிந்த காலம், கடந்த காலம். அப்போ இதுவும் கரெக்டு. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். நாளை நடத்துவார். எதிர்காலம் கரெக்டாக இருக்குது. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். நேற்று கடந்த காலம், வருவான் எதிர்காலம். இதுதான் மிஸ் மேட்சிங்காக இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். தவறான தொடர் டி தான். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான் என்பதன் வேர்ச்சொல் நட ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஆன் அப்படின்னு வரும். வேர்ச்சொல் நடக்கிறான் நட. அகர வரிசைப்படுத்துக. முதல்ல ஈ வரும். உயிரெழுத்தில் ஈ வரும். ஈக்கு அப்புறம் ஊ வரும். அப்புறம் மெய்யெழுத்தில் இக்கு முதல்ல வரும். ஸோ கை முதல்ல. இக்குக்கு அப்புறம் ஈ வரும். ஸோ யாழி. அதுக்கப்புறம் இவ்வு வரும். ஸோ விளரி. இதுதான் கரெக்டு. கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டு. இதில் ஆர் இல்லை. INSC RIPTIONS தான் கரெக்டான ஸ்பெல்லிங். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. வலுவற்ற தொடர் எது? கொடியிலுள்ள மலரை கொய்துவா. பூ மலர்னா பூவை கொய்துவா. ஒரு பாட்டு கூட உண்டுல்ல, பூ போல் என் நெஞ்சை கொய்தவள் அப்படின்னு முன்னிலை படத்தில் ஒரு பாட்டு வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கொடியிலுள்ள மலரை கொய்துவா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஷ் எனப்படுவது பேதையார் சொல் தோன்றல். நோன்றல்னு வரும். இங்கே தோன்றல்னு கொடுத்துருக்கு. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க இன்பம் தருகிறது. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கு முடியுது. அதுபோல் இடையில வரணும். அதுபோல தான் கரெக்டாக இருக்கும் இந்த 4 ஆப்ஷனில். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க இன்பம் தருகிறது. நண்பர் தவறை செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. அதுபோல. பிரித்தெழுதுக. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. கண்டு ப்ளஸ் அறி. அத்தி பூத்தார் போல. ஓமை கூறும் பொருள் அரிதாக. அத்தி பூ அரிதாக தான் பூக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் பூக்கும். ரொம்ப அடிக்கடி பூக்காது. ஸோ அத்தி பூத்தார் போல அரிதாக. அடுத்து பொது அறிவில் உள்ள கொஸ்டினை பார்க்கலாம். தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் 22 ஜூலை 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் 22 ஜூலை 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. ஆந்திரசைட் என்பது ஒரு உயர்தர நிலக்கரியாகும். பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது? தன்னார்வ அமைப்பு. பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது தன்னார்வ அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது.
பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். அந்த டைம் நிறைய பத்திரிகைகள் ஆங்கிலேயர்கள் எதிரான கருத்துக்கள் எழுதுகிறாங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாதுன்னு போடப்பட்ட சட்டம் தான் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். குளுக்கோஸின் சுவாச ஈவு 1. குளுக்கோஸின் சுவாச ஈவு 1. செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை லைசோசோம்கள். தற்கொலை பைகள் அல்லது செரிக்கும் பைகள். செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை லைசோசோம்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஜனாதிபதி. 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி. 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். செவ்வாயில் அப்போலாம் சிவப்பு மண்ணாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும், அதனால் சிவப்பு கோள் செவ்வாய். ஒரு தீர்க்க கூட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கூட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு 4 நிமிடம். ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு 4 நிமிடம். இப்படி தான் கிராஃப் இருக்கும், ஒவ்வொரு இதாக இருக்கும். ஸோ ஒரு தீர்க்க கோட்டிலேருந்து இன்னொரு தீர்க்க கோட்டுக்கு போவதுக்கு ஆகக்கூடிய நேரம் 4 நிமிடம், 4 minutes. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் அடுத்த வாரம் May 15 to 21 எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பேப்பரில் வெளிவந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். குரூப் 2 லெவல் கொஸ்டின்ஸ். பொறுத்துக. கை ஒழுக்கம். கை ஒழுக்கம். நோ துன்பம். நோ துன்பம். யா ஒரு வகை மரம். யா ஒரு வகை மரம். வௌ கைப்பற்றுதல். வௌ கைப்பற்றுதல். சரியானவற்றை தருக. பொருள் திணை. செருவென்றது வாகை. எயில் காத்தல் நொச்சி. 1, 2 தவறானது. செருவென்றது வாகை. எயில் காத்தல் நொச்சி. இது செய்வாயா என்பதற்கு நீயே செய் என்று மொழியும் விடை ஏவல் விடை. ஏவிடுறது. இது செய்வாயா என்பதற்கு நீயே செய் என்று மொழியும் விடை ஏவல் விடை. தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள். தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது. தனிவாக்கியம் ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வரும். க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் காத்தல். அப்போ சரியான பொருட்கள் கனா அரசன், காற்று, மயில். க அரசன், க காற்று, க மயில். சால்பு என்பதன் பொருள் சான்றாண்மை. சால்பு என்பதன் பொருள் சான்றாண்மை. பொருந்தா இணையை சேர்க. மூப்பு பொருந்தாதது. அப்போ பொருந்துறது மா அழுகு, மீ உயர்ச்சி, மை மேம்பாடு. மா அழுகு, மீ உயர்ச்சி, மை மேம்பாடு. தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயர் குழு-குறி. தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயர் குழு-குறி. பொறுத்துக. நீடிய தீராத. ஈன்ற இவ்விடம். உகு சொரிந்த கோல கொம்பு. நீடிய தீராத. ஈன்ற இவ்விடம். உகு சொரிந்த கோல கொம்பு. பொறுத்துக. சீலம் ஒழுக்கம். செய்கை இருவினை. உறும் இடி. ஏர் அழகு. சீலம் ஒழுக்கம். செய்கை இருவினை. உறும் இடி. ஏர் அழகு. கூளை ஏய்பு என்பது 4, 3, 2 சீர்களில் எழுத்துக்கள் ஒன்றி வரும். கூளை ஏய்பு என்பது 4, 3, 2 சீர்களில் எழுத்துக்கள் ஒன்றி வரும். இறந்தார் இறந்தார் அணையர். சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இது எவ்வகை பொருள்கோள்? தாப்பிசை பொருள்கோள். இறந்தார் இறந்தார் அணையர். சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. தாப்பிசை பொருள்கோள். வெண்பாவின் இலக்கணம் குறித்து தவறான கூற்று. ஈற்றடி 4 சீர், ஏழை அடிகள் 3 சீருங்கிறது தவறான கூற்று. அப்போ சரியான கூற்றுகள். வெண்பாவின் இலக்கணம். வெண்பா செப்புலோசை கொண்டது. வெண்பா 5 to 12 அடிகள். வீட்டுச்சீர் பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டு சீரையும் பெற்று வரும்.
வெண்பாவின் இலக்கணம் செப்பலோசை கொண்டது. 5 to 12 அடிகள். ஈற்றுச்சீர் பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டுச் சீரையும் பெற்று வரும். ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித் தொன்றன மாட்டின் அஃது உருவகமாகும். எவ்வகை அணி? உருவக அணி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித் தொன்றன மாட்டின் அஃது உருவகமாகும். உருவக அணி. அடுத்து ஒரு பொறுத்துக. மூன்றாம் வேற்றுமை உடன் கொண்டு சொல்லுறுப்புகள். மூன்றாம் வேற்றை சொல்லுறுப்புகள் உடன் கொண்டு. நான்காம் வேற்றுமை பொருட்டு நிமித்தம். நான்காம் வேற்றுமை பொருட்டு நிமித்தம். ஐந்தாம் வேற்றுமை இருந்து நின்றுவிட காட்டிலும். ஐந்தாம் வேற்றுமை இருந்து நின்றுவிட காட்டிலும். ஆறாம் வேற்றுமை உடைய. ஆறாம் வேற்றுமை உடைய. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தன்வினை தொடர். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தன்வினை தொடர். ஓர் அடியுள் முதல் 2 4 சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது கீழ்க்கதுவாய் மோனை. ஓர் அடியுள் முதல் 2 4 சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது கீழ்க்கதுவாய் மோனை. ஓமை ஒரு தொடராகவும் பொருள் ஒரு தொடராகவும் நிற்க ஓம உறுப்பு மறைந்து நிற்பது எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓமை ஒரு தொடராகவும் பொருள் ஒரு தொடராகவும் நிற்க ஓம உறுப்பு மறைந்து நிற்பது எடுத்துக்காட்டு ஓமையணி. தவறாக பொருந்துள்ளதை கண்டறிக. சூடாமணி நிகண்டு குணபத்திர முனிவர் அப்படிங்கிறது தவறாக பொருந்தியுள்ளது. அப்போ சரியாக பொருந்தியுள்ளவை யாப்பருங்கல காரிகை அமிர்த சாகரர், நேமிநாதம் குணவீர பண்டிதர், வீர சோழியம் புத்தமித்திரர். யாப்பருங்கல காரிகை அமிர்த சாகரர், நேமிநாதம் குணவீர பண்டிதர், வீர சோழியம் புத்தமித்திரர். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. ஏ அம்பு. பொறுத்துக. ஆளுநர் மாநிலத்தின் தலைவர். முதலமைச்சர் அரசின் தலைவர். அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர்கள் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். ஆளுநர் மாநிலத்தின் தலைவர். முதலமைச்சர் அரசின் தலைவர். அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர்கள் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். அடுத்து கூற்று காரணம். மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அங்கீகார வரம்பு உண்டு. சரி. காரணம் தவறு. ஏ சரி, ஆனால் ஆறு தவறு. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அங்கீகார வரம்பு உண்டு. பின்வருவனவற்றில் சரியானது எது? பூலித்தேவன் காண்க சாகிப்புடனான போரில் தோற்றார். சரியானது. பூலித்தேவன் கான் சாகிப்புடனான போரில் தோற்றார். தவறாக பொருந்தியுள்ள இணையை காண்க. துர்காபாய் இந்திய தேச இராணுவம் அப்படிங்கிறது தவறாக பொருந்தியுள்ளது. அப்போ சரியாக பொருந்தியுள்ளது அம்மு சுவாமிநாதன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. ருக்மணி லட்சுமிபதி யூத் லீக். முத்துலட்சுமி அவ்வை இல்லம். அம்மு சுவாமிநாதன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. ருக்மணி லட்சுமிபதி யூத் லீக். முத்துலட்சுமி அவ்வை இல்லம். அசலாம்பிகை அம்மையார் பற்றிய தவறான கூற்றை காண்க. இரண்டும் இல்லை. அப்போ இரண்டும் சரியான கூற்று தான். அசலாம்பிகை அம்மையார் 2034 பாடல்கள் கொண்ட காந்தி புராணம் என்ற நூலை எழுதியுள்ளார். தற்கால அவ்வை என்று திருவிக்காவால் அழைக்கப்பட்டார் அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் 2034 பாடல்கள் கொண்ட காந்தி புராணம் என்ற நூலை எழுதியுள்ளார். அசலாம்பிகை அம்மையார் தற்கால அவ்வை என்று திருவிக்காவால் அழைக்கப்பட்டார். மூவலூரும் ராமாமிர்தம் பற்றிய சரியான கூற்றை காண்க. இவர் தேவதாசிகளை ஒருங்கிணைத்து நாகபாசத்தார் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். யாரு? மூவலர் ராமாமிர்தம் அம்மையார். 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை கூட்டினார். யாரு? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தன் வீட்டின் முன்பாக கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதி வைத்தார். 4வது தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு 3 கரெக்டு. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசிகளை ஒருங்கிணைத்து நாகபாசத்தார் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை கூட்டினார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தன் வீட்டின் முன்பாக கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதி வைத்தார்.
அடுத்து ஒரு பொறுத்துக. வஉசி விவேகபானு, வாவேசு பாலபாரதி, நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம், சுப்பிரமணிய சிவா ஞானபானு எல்லாம் பத்திரிகைகள். வஉசி விவேகபானு, வாவேசு பாலபாரதி, நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம், சுப்பிரமணிய சிவா ஞானபானு. அடுத்து ஒரு பொறுத்துக. தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 24. உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி 2. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 24. உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி 2. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. தேசிய விஞ்ஞான தினம் பிப்ரவரி 28. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. தேசிய கடல்வழி நாள் ஏப்ரல் 5. இன்னொரு டைம் வாசிக்கிறேன். தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. தேசிய விஞ்ஞான தினம் பிப்ரவரி 28. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. தேசிய கடல்வழி நாள் ஏப்ரல் 5. அடுத்து தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய உறுதிமொழி பிடிமாரி வெங்கட சுப்பாராவ். தேசிய நாணயம் ஷெர்ஷா சூரி. தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய உறுதிமொழி பிடிமாரி வெங்கட சுப்பாராவ். தேசிய நாணயம் ஷெர்ஷா சூரி. அடுத்து பொறுத்துக. கதகளி கேரளா, சத்ரியா அஸ்ஸாம், குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம், கதக் வட இந்தியா. கதகளி கேரளா, சத்ரியா அஸ்ஸாம், குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம், கதக் வட இந்தியா. நாகம்மையார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 2 கூற்றுமே தவறானது இல்லை, அப்போ 2 கூற்றுமே சரியானது. நாகம்மையார் தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கள்ளுக்கடை மறியலை தீவிரமாக முன்னெடுத்தவர். வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியாருக்கு ஆதரவாக இருந்து போராடினார் நாகம்மை அம்மையார். நாகம்மையார் தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கள்ளுக்கடை மறியலை தீவிரமாக முன்னெடுத்தவர். நாகம்மையார் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியாருக்கு ஆதரவாக இருந்து போராடினார். அடுத்து பொறுத்துக. காமன்வெல் 1914, நியூ இந்தியா 1915, தன்னாட்சி இயக்கம் 1916, மத்திய ஹிந்து கல்லூரி 1898. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். காமன்வெல் 1914, நியூ இந்தியா 1915, தன்னாட்சி இயக்கம் 1916, மத்திய ஹிந்து கல்லூரி 1898. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை கண்டறிக. பாரத ரத்னா பெற்றவர்கள் ஆண்டு: சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1954, விஸ்வேஸ்வரய்யா 1955, டாக்டர் B.R. அம்பேத்கர் 1990, சர்தார் வல்லபாய் பட்டேல் 1991. எல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு. பாரத ரத்னா பெற்றவர்கள் ஆண்டு: சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1954, விஸ்வேஸ்வரய்யா 1955, டாக்டர் B.R. அம்பேத்கர் 1990, சர்தார் வல்லபாய் பட்டேல் 1991. பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? தர்மபுரி. அப்போ தோல் தொழிற்சாலைகள் இருக்கிற நகரங்கள் ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. தோல் தொழிற்சாலைகள் இருக்கின்ற மாநிலங்கள் தோல் தொழிற்சாலைகள் இருக்கின்ற பகுதிகள் ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. அடுத்து பொறுத்துக. காத்மண்டு நேபாளம், சுக்கா பூட்டான், அகவுரா பலுசிஸ்தான், சாங்காய் சீனா, கான் அப்துல் காபர் கான் பலுசிஸ்தான். ஒன் மோர் டைம் வாசிக்கிறேன். காத்மண்டு நேபாளம், சுக்கா பூட்டான், அகவுரா வங்காளதேசம், சாங்காய் சீனா, கான் அப்துல் காபர் கான் பலுசிஸ்தான். இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவானது. சரி. கிழக்காசிய உச்சி மாநாட்டின் முக்கிய நோக்கம்
அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிப்பது ஆகும். சரி. 1 மற்றும் 4 சரி. டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவானது. கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டின் முக்கிய நோக்கம் அமைதியை மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிப்பது ஆகும். தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் இவ்வாறு அழைக்கப்பட்டது. நீதி கட்சி. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நீதி கட்சி. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர்கள் சங்கம். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். 1709 முழுமையான அச்சகம் நிறுவப்பட்ட இடம் தரங்கம்பாடி. 1709 முழுமையான அச்சகம் நிறுவப்பட்ட இடம் தரங்கம்பாடி. பொறுத்துக. எலக்ட்ரான் ஜே தாம்சன். புரோட்டான் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம்ஸ் ஹார்ட்விக். அணு உட்கரு ரூதர்ஃபோர்டு. எலக்ட்ரான் ஜே தாம்சன். புரோட்டான் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம்ஸ் ஹார்ட்விக். அணு உட்கரு ரூதர்ஃபோர்டு. அயோடின் மூளை கலலைகளை இடமறிய பயன்படுகிறது. அயோடின் மூலக்கலலைகளை இடமறிய பயன்படுகிறது. ஒளிக்கதிர் நீர்த்துளிகளில் இரு முழு அக எதிரொலிப்பு அடைந்து உருவாக்கும் வானவில் துணை வானவில். ஒளிக்கதிர் நீர்த்துளிகளில் இரு முழு அக எதிரொலிப்பு அடைந்து உருவாக்கும் வானவில் துணை வானவில். 2 இணையான சமதள ஆடிகளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை முடிவிலா பிம்பங்கள். 2 இணையான சமதள ஆடிகளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை முடிவிலா. மனித விழிலென்ஸின் குவியத் தூரம் 2 சென்டிமீட்டர். மனித விழிலென்ஸின் குவியத் தூரம் 2 சென்டிமீட்டர். வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் ஒவ்வொன்றும் மற்றதனுடன் நான்முகி வடிவத்தில் பிணைந்துள்ளன. வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் ஒவ்வொன்றும் மற்றதனுடன் நான்முகி வடிவத்தில் பிணைந்துள்ளன. வெப்ப இயக்கவியலின்படி கார்பனின் அதிக நிலைப்புத்தன்மையுட வடிவம் கிராஃபைட். வெப்ப இயக்கவியலின்படி கார்பனின் அதிக நிலைப்புத்தன்மையுடைய வடிவம் கிராஃபைட். தவறான கூற்றுகளை தேர்ந்தெடு. மேற்கண்டு எதுவும் இல்லை. அப்போ எல்லாமே சரியான கூற்றுகள். பொட்டாசியம் டைகுரோமேட் குரோமைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பைரோலுசைட் தாதுவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பொட்டாசியம் டைகுரோமேட் தோல் பதனிடுதலில் பயன்படுகிறது. ஒன் டைம் வாசிக்கிறேன். பொட்டாசியம் டைகுரோமேட் குரோமைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பைரோலுசைட் தாதுவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பொட்டாசியம் டைகுரோமேட் தோல் பதனிடுதலில் பயன்படுகிறது. அடுத்து ஒரு பொறுத்துக. சாட்கி குறைபாடு NaCl. பிராங்கல் குறைபாடு AgBr. உலோகம் அதிகமுள்ள குறைபாடு சோடியம் ஆய்வியில் NaCl. உலோகம் குறைபடும் குறைபாடு FeO. சாட்கி குறைபாடு NaCl சோடியம் குளோரைடு. பிராங்கல் குறைபாடு AgBr சில்வர் புரோமைடு. உலோகம் அதிகமுள்ள குறைபாடு சோடியம் ஆவியில் NaCl சோடியம் ஆவியில் சோடியம் குளோரைடு. உலோகம் குறைபடும் குறைபாடு FeO ஃபெரஸ் ஆக்சைடு. அவ்வளோதான். அடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. ஒரு வகை அணிக்கோவை புள்ளியை மட்டும் கொண்டுள்ள அலகுக்கூடு முதல்நிலை அலகுக்கூடு எனப்படும். சரி. முதல்நிலை எளிய அலகுக்கூட்டில் 7 படிக அமைப்புகள் காணப்படுகின்றன. சரி. கனசதுரம் மற்றும் சாய்சதுர படிக அமைப்புகளுக்கு A = B = C. சரி. 3 தவறானது. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். ஒரு வகை அணிக்கோவை புள்ளியை மட்டும் கொண்டுள்ள அலகுக்கூடு முதல்நிலை அலகுக்கூடு எனப்படும். முதல்நிலை எளிய அலகுக்கூட்டில் 7 படிக அமைப்புகள் காணப்படுகின்றன. கனசதுரம் மற்றும் சாய்சதுர படிக அமைப்புகளுக்கு A = B = C. அண்மையில் வில்வித்தை உலகக்கோப்பையில் ஆடவருக்கான ரீகர்வ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நாடு இந்தியா. அண்மையில் வில்வித்தை உலகக்கோப்பையில் ஆடவருக்கான ரீகர்வ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நாடு இந்தியா. பசுமை வகைப்பாட்டியல் என்றால் என்ன? சுற்றுச்சூழலுக்கு தகுந்த முதலீடுகளை வகைப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. பசுமை வகைப்பாட்டியல் என்பது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த முதலீடுகளை வகைப்படுத்துவதற்கான ஓர் அமைப்பு. ராஜா ரவிவர்மாவுடன் தொடர்புடைய துறை ஓவியம் மற்றும் கலை. ராஜா ரவிவர்மாவுடன் தொடர்புடைய துறை ஓவியம் மற்றும் கலை. சமீபத்தில் 2024 முக்கிய கனிமங்கள் தொடர்பான உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. சமீபத்தில் 2024 முக்கிய கனிமங்கள் தொடர்பான உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. அண்மையில் புத்தொழில் நிறுவனங்களுக்கான
பெருநிறுவன ஆள்கை சாசனத்தை அறிமுகப்படுத்தியுள்ள வர்த்தக சங்கம் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு CII. அண்மையில் புத்தொழில் நிறுவனங்களுக்கான பெருநிறுவன ஆள்கை சாசனத்தை அறிமுகப்படுத்தியுள்ள வர்த்தக சங்கம் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு CII. சமீபத்தில் உடல்சார் தண்டனை முறைகளை ஒழிப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்ட மாநிலம் தமிழ்நாடு. சமீபத்தில் உடல்சார் தண்டனை முறைகளை ஒழிப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்ட மாநிலம் தமிழ்நாடு. அண்மையில் 2024 கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் அலோக் சுக்லா. அண்மையில் 2024 கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் அலோக் சுக்லா. INS விக்ராந்த் என்பது விமானந்தாங்கி கப்பல். INS விக்ராந்த் என்பது விமானந்தாங்கி கப்பல். சமீபத்தில் இந்திய இமயமலை ஆற்றுப்படுகைகளின் நீர்பிடிப்புகளில் பனிப்பாறை ஏரிகளின் விரிவாக்கம் குறித்த செயற்கைக்கோள் தரவு அடிப்படையிலான பகுப்பாய்வை வெளியிட்ட அமைப்பு ISRO. சமீபத்தில் இந்திய இமயமலை ஆற்றுப்படுகைகளின் நீர்பிடிப்புகளில் பனிப்பாறை ஏரிகளின் விரிவாக்கம் குறித்த செயற்கைக்கோள் தரவு அடிப்படையிலான பகுப்பாய்வை வெளியிட்ட அமைப்பு ISRO. முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த புரு பழங்குடியினம் சார்ந்த மாநிலம் திரிபுரா. முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த புரு பழங்குடியினம் சார்ந்த மாநிலம் திரிபுரா. அண்மையில் ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை 2024 தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங். அண்மையில் ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை 2024 தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங். சமீபத்தில் 2024 கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்பு ஆசிரியர் விருதுகளில் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பிராந்திய வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டவர் ஜினா ஜஸ்டஸ். சமீபத்தில் 2024 கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்பு ஆசிரியர் விருதுகளில் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பிராந்திய வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டவர் ஜினா ஜஸ்டஸ். அண்மையில் ஓய்வு பெறுவதாக அறிவித்த சௌரவ் கோஷல் என்பவருடன் தொடர்புடைய விளையாட்டு ஸ்குவாஷ். அண்மையில் ஓய்வு பெறுவதாக அறிவித்த சௌரவ் கோஷல் என்பவருடன் தொடர்புடைய விளையாட்டு ஸ்குவாஷ். அழகர் திருக்கோவிலானது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை. அழகர் திருக்கோவில் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 21வது U20 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற ஹர்ஷித் குமார் சார்ந்த விளையாட்டு சுத்தி எறிதல். 21வது U20 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற ஹர்ஷித் குமார் சார்ந்த விளையாட்டு சுத்தி எறிதல். சிறுநீரகிய இணைப்போக்கு என்றால் சிறுநீரில் அதிகப்படியான புரதத்தை உண்டு பண்ணும் ஒரு சிறுநீரக கோளாறு. சிறுநீரகிய இணைப்போக்கு என்பது சிறுநீரில் அதிகப்படியான புரதத்தை உண்டு பண்ணும் ஒரு சிறுநீரக கோளாறு. அறிவுசார் குறைபாடுகள் உள்ளோரின் அதிகாரமளித்தலுக்கான தேசிய நிறுவனம் சார்ந்த அமைச்சகம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். அறிவுசார் குறைபாடுகள் உள்ளோரின் அதிகாரமளித்தலுக்கான தேசிய நிறுவனம் சார்ந்த அமைச்சகம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். UNCTAD அறிக்கையின்படி 2023 இந்திய சேவைத்துறை ஏற்றுமதியின் வளர்ச்சி வீதம் 11.4%. UNCTAD அறிக்கையின்படி 2023 இந்திய சேவைத்துறை ஏற்றுமதியின் வளர்ச்சி வீதம் 11.4%. சமீபத்தில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் நடைபெற்ற இடம் அஸ்தானா, கஜகஸ்தான். சமீபத்தில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் நடைபெற்ற இடம் அஸ்தானா, கஜகஸ்தான். அண்மையில் இந்தியாவில் காப்புரிமை போக்குகள் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு நாஸ்காம். அண்மையில் இந்தியாவில் காப்புரிமை போக்குகள் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு நாஸ்காம். சமீபத்தில் உணவுப் பொருட்களில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவதற்கு தடை விதித்த மாநில அரசு தமிழ்நாடு. சமீபத்தில் உணவுப் பொருட்களில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவதற்கு தடை விதித்த மாநில அரசு தமிழ்நாடு. பாம்பி பக்கெட் என்றால் என்ன? வான்வழியாக தீயை அணைக்கும் கருவி. பாம்பி பக்கெட் என்பது வான்வழியாக தீயை அணைக்கும் கருவி. இந்திய ரிசர்வ் வங்கியின் அண்மைய தரவுகளின்படி 2022-23 நிதியாண்டில் இந்தியாவின் நிகர குடும்ப சேமிப்பு வீதம் 5.3%. இந்திய ரிசர்வ் வங்கியின் அண்மைய தரவுகளின்படி 2022-23 நிதியாண்டில் இந்தியாவின் நிகர குடும்ப சேமிப்பு வீதம் 5.3%. இந்திய வரலாற்று பதிவுகள் ஆணையத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் கலாச்சார அமைச்சகம். இந்திய வரலாற்று பதிவுகள் ஆணையத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் கலாச்சார அமைச்சகம்.
அண்மையில் 26வது உலக ஆற்றல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற நாடு நெதர்லாந்து. அண்மையில் 26வது உலக ஆற்றல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற நாடு நெதர்லாந்து. செர்னோபில் அணுமின் நிலையம் அமைந்துள்ள நாடு உக்ரைன். செர்னோபில் அணுமின் நிலையம் அமைந்துள்ள நாடு உக்ரைன். அண்மையில் செர்னோபில் அணுமின் நிலையம் அமைந்துள்ள நாடு உக்ரைன். அண்மையில் இந்தியாவின் முதல் பன்னோக்கு பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். அண்மையில் இந்தியாவின் முதல் பன்னோக்கு பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் இமாச்சல பிரதேசம். எண்மமயமாக்கல் மூலம் விவசாய கடன் வழங்குவதில் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக சமீபத்தில் RBI உடன் கூட்டிணைந்த வங்கி நபார்டு. எண்மயமாக்கல் மூலம் விவசாய கடன் வழங்குவதில் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக சமீபத்தில் RBI உடன் கூட்டிணைந்த வங்கி நபார்டு. அண்மையில் சென்சோ 18 விண்கலத்தை அதன் விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக செலுத்திய நாடு சீனா. அண்மையில் சென்சோ 18 விண்கலத்தை அதன் விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக செலுத்திய நாடு சீனா. சமீபத்தில் ஜெண்டர் ரிப்போர்ட் டெக்னாலஜி ஆன் ஹெர் டெர்ம்ஸ் என்ற தலைப்பிலான 2024 உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு யுனெஸ்கோ. சமீபத்தில் ஜெண்டர் ரிப்போர்ட் டெக்னாலஜி ஆன் ஹெர் டெர்ம்ஸ் என்ற தலைப்பிலான 2024 உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு யுனெஸ்கோ. அண்மையில் எந்த விண்வெளி அமைப்பு நியூசிலாந்தில் இருந்து அதன் அட்வான்ஸ்ட் காம்போசைட் சோலார் செயில் சிஸ்டம் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது நாசா. அண்மையில் எந்த விண்வெளி அமைப்பு நியூசிலாந்தில் இருந்து அதன் அட்வான்ஸ்ட் காம்போசைட் சோலார் செயில் சிஸ்டம் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது நாசா. சமீபத்தில் கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்ற உலக துப்பாக்கிச் சுடுதல் பாரா ஸ்போர்ட் போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் மோனா அகர்வால். சமீபத்தில் கொரியாவின் சாங்கோனில் நடைபெற்ற உலக துப்பாக்கிச் சுடுதல் பாரா ஸ்போர்ட் போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் மோனா அகர்வால். என்செலடஸ் என்பது சனியின் பெருங்கடல் நிலவு. என்செலடஸ் என்பது சனியின் பெருங்கடல் நிலவு. தேசிய பஞ்சாயத்து ராஜ் நாள் கொண்டாடப்படுகிற தேதி ஏப்ரல் 24. தேசிய பஞ்சாயத்து ராஜ் நாள் கொண்டாடப்படுகிற தேதி ஏப்ரல் 24. நீலகிரி வரையாடு திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் தமிழ்நாடு. நீலகிரி வரையாடு திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் தமிழ்நாடு. கிறிஸ்டல் மேஸ் 2 என்றால் எரிகணை. கிறிஸ்டல் மேஸ் 2 என்றால் எரிகணை. மியாவாக்கி முறை என்றால் உள்நாட்டு தாவரங்களை கொண்டு அடர்ந்த காடுகளை உருவாக்கும் நுட்பம். மியாவாக்கி முறை என்றால் உள்நாட்டு தாவரங்களை கொண்டு அடர்ந்த காடுகளை உருவாக்கும் நுட்பம். அண்மையில் ஏசியான் எதிர்கால மன்றம் நடைபெற்ற இடம் ஹனோய் வியட்நாம். அண்மையில் ஏசியான் எதிர்கால மன்றம் நடைபெற்ற இடம் ஹனோய் வியட்நாம். சமீபத்தில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் கடன்களை வழங்குவதற்கு டாட்டா பவர் சோலார் சிஸ்டம்ஸுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வங்கி இந்தியன் வங்கி. சமீபத்தில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் கடன்களை வழங்குவதற்கு டாட்டா பவர் சோலார் சிஸ்டம்ஸுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வங்கி இந்தியன் வங்கி. புவி நாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலால் இந்தியாவின் மிகப்பெரிய தட்பவெப்பநிலை கடிகாரம் நிறுவப்பட்ட இடம் புதுடெல்லி. புவிநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலால் இந்தியாவின் மிகப்பெரிய தட்பவெப்பநிலை கடிகாரம் நிறுவப்பட்ட இடம் புதுடெல்லி. வாயேஜர் 1 விண்கலம் என்பது எந்த விண்வெளி அமைப்பால் ஏவப்பட்ட விண்வெளி ஆய்வு விண்கலமாகும்? நாசா. வாயேஜர் 1 விண்கலம் என்பது நாசா விண்வெளி அமைப்பால் ஏவப்பட்ட விண்வெளி ஆய்வு விண்கலமாகும். சமீபத்தில் மீளுருவாக்க நீல பொருளாதாரத்தை நோக்கி நீல பொருளாதாரத்தை வரைபடமாக்கல் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம். சமீபத்தில் மீளுருவாக்க நீல பொருளாதாரத்தை நோக்கி நீல பொருளாதாரத்தை வரைபடமாக்கல் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம். அண்மையில் பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயத்தின் கணிசமான பகுதியை மறுமதிப்பீடு செய்வதற்கு
திட்டமிட்டுள்ள மாநில அரசு தமிழ்நாடு. அண்மையில் பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயத்தின் கணிசமான பகுதியை மறுமதிப்பீடு செய்வதற்கு திட்டமிட்டுள்ள மாநில அரசு தமிழ்நாடு. சமீபத்தில் எந்த இந்திய கடற்படை பாய்மர கப்பலில் இந்திய கடற்படையின் 2 பெண் அதிகாரிகள் 2 மாத கால கடல் கடந்த பயணத்தை மேற்கொண்டனர். INSV தாரிணி. சமீபத்தில் எந்த இந்திய கடற்படை பாய்மர கப்பலில் இந்திய கடற்படையின் 2 பெண் அதிகாரிகள் 2 மாத கால கடல் கடந்த பயணத்தை மேற்கொண்டனர். INSV தாரிணி. அண்மையில் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு ஆலோசகராக கார்ல் எடிசன் நாப்பியோவை நியமித்த நாடு பப்புவா நியூகினியா. அண்மையில் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு ஆலோசகராக கார்ல் எடிசன் நாப்பியோவை நியமித்த நாடு பப்புவா நியூகினியா. சமீபத்தில் இந்த ஆண்டின் சிறந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருது பெற்ற அமைப்பு HAL. சமீபத்தில் இந்த ஆண்டின் சிறந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருது பெற்ற அமைப்பு HAL. ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி RAN என்ற திட்டத்தை நிர்வகிக்கிற அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி RAN என்ற திட்டத்தை நிர்வகிக்கிற அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். ரஷ்ய புரட்சி 1917. ரஷ்ய புரட்சி 1917. நீண்ட யாத்திரை 1934. நீண்ட யாத்திரை 1934. அரேபிய கூட்டமைப்பு 1945. அரேபிய கூட்டமைப்பு 1945. சன்யாட்சன் மரணம் 1925. சன்யாட்சன் மரணம் 1925. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். 1 மற்றும் 4 சரி. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். தாமிரம் வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகமாகும். வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல். இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல். நிதி மசோதா உட்பட அனைத்து மசோதாக்களும் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். சரி. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரி. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் கூற்றுக்கும் காரணத்திற்கும் தொடர்பில்லை. நிதி மசோதா உட்பட அனைத்து மசோதாக்களும் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். சரி. உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. சரி. 1 மற்றும் 2 ஆகியன சரி. கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. சௌரி சௌரா அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்து கூற்று மற்றும் காரணம். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. சரி. ஏனெனில் இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யவில்லை. சரி. கூற்று மற்றும் காரணம் சரியானது, மேலும் காரணம் சரியான விளக்கமாகும். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. ஏனெனில் இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யவில்லை. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி. பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் கரிசல் மண். பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் கரிசல் மண். பொறுத்துக. எண்ணூர் அனல் மின் சக்தி. நாங்குநேரி பல்நோக்கு உற்பத்தி. ஓசூர் தானியங்கி பொறியியல். கோயம்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். எண்ணூர் அனல் மின் சக்தி, நாங்குநேரி பல்நோக்கு உற்பத்தி, ஓசூர் தானியங்கி பொறியியல், கோயம்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள் நிலவு. அலர் மலர்தல். மேரு இமயமலை. அலி கருணை.
திங்கள் நிலவு அலர் மலர்தல் மேரு இமயமலை அலி கருணை. அடுத்து 3 சம்ஸ் பார்க்க வேண்டாம், அது சம்ஸ் இப்படி பார்க்க முடியாது, சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். நவீன தனிமவரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் 94 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் 94 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். பொய் அகற்றும், பொய் பிளஸ் அகற்றும். பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றுள் எது காரணமல்ல? சுதந்திரத்திற்கான உரிமை. பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றுள் எது காரணமல்ல? சுதந்திரத்திற்கான உரிமை. வள்ளலாரின் உரைநடை நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலாரின் உரைநடை நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம்.